Oh, sir. Recording in progress. சரி பிள்ளை. ஓகே. சரி, இப்ப நாங்க பாடத்துக்குள்ள செல்வோம். தலைங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஏமாந்த நாய். பிள்ளைகள் திரை தெரிகிறதா பாருங்க பிள்ளைகள் தெளிவா. ஓம் சார். தெரியுது சார். சரி பிள்ளைகள், இப்ப இங்க ஜனுஷியா மைக் பண்ணுங்க. ஜனுஷியா மைக்கை நீங்க ஒன் பண்ணும் போது சேர் பேசுறது 2 தரம் கேக்குது. அதுதான் பண்ணி வைக்க சொன்னேன். ஓகேவா? சரிதானம்மா? இப்ப இங்க இருக்கக்கூடிய பகுதியை அமர் வாசிங்கம்மா. ஜனனி ஓமா வாசிங்க. ஏமாந்த நாய். ஊரில் ஒரு உணவகம் இருந்தது. உணவகத்தின் பின்புறத்தில் சமையல்காரன் வடை சுட்டுக் கொண்டிருந்தான். காக்கா ஒன்று சன்னலில் காத்திருந்தது. சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக கீழே குனிந்தான். காக்கா வடை ஒன்றை கொத்திக் கொண்டு பறந்தது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க ஒரு கதை சொல்லணுமா இருந்தா ஓர் ஊரிலேன்னு தான் ஆரம்பிப்போம். ஆமாவா? இந்த கதையும் அவ்வாறு தான் ஆரம்பிக்குது. ஓர் ஊரிலே ஒரு ஒட்டேல் இருந்தது. ஒட்டேல்னு சொன்னா உணவகம். ஒட்டல் என்னமா? உணவகம். அந்த ஒட்டேலில் பின்புறத்தில் சமையல்காரன் வடை சுட்டுக் கொண்டிருந்தான். இப்ப வடை சுட்டுக் கொண்டிருக்கிறது யாரு? சமையல்காரன். இதுக்கு முன்னுக்கு வடை சுட்டுக் கொண்டிருந்த கதை ஒண்ணு நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த வடையை சுட்டது யாரு? பாட்டி வடை சுட்ட கதை நாங்க படிச்சிருக்கோம். இந்த வடையை சுட்டுக் கொண்டிருக்கிறது யாரு? காக்கா ஒன்று ஜன்னலில் காத்திருந்தது. காக்கா எங்க காத்து கொண்டிருக்கிறது? ஜன்னல்ல காத்து கொண்டு இருக்கிறது. சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக கீழே குனிந்தான். சாதனை பிள்ளைகள், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட காக்கா வடை ஒன்றை கொத்தி கொண்டு பறந்தது. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, இப்ப இந்த காகம் என்ன செய்து? வடைய கொத்தி கொண்டு பறக்குது. ஆமாவா? நாங்க பார்த்தோம், ஒரு ஊர்ல சாதனை பிள்ளைகள் ஒரு உணவகம் இருந்தது. ஆமாவா? உணவகம். ஓகே. அந்த ஹோட்டல்ல எல்லோரும் சாப்பிடுவாங்க. சரதனை பிள்ளைகள், அப்படிப்பட்ட அந்த ஹோட்டல்ல பின்புறத்துல சமையல்காரர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? வடை சுட்டு கொண்டிருக்கிறாரு. இப்படி வடை சுட்டு கொண்டு இருக்கும் போது சரதனை பிள்ளைகள், காகம் ஒண்ணு என்ன செய்து ஜன்னல்ல காத்து கொண்டே இருக்குது. காத்து கொண்டிருந்து சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக குனிற அந்த சந்தர்ப்பத்துல ஒரு வடையை தூக்கி கொண்டு என்ன செய்யுது? பறந்து சென்றது. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? இது விளங்கிருச்சா உங்களுக்கு? ஓ சரி. இப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியாம்மா? சரியா பிள்ளைகள்? இமாசி வாசி. வாசிக்கிற பிள்ளைகள் நீங்க ரைட் சைன் பண்ணி வைங்க. இமாசி இப்ப வாசிக்கட்டும். யாரெல்லாம் வாசிக்க விருப்பப்படுறீங்களோ ரைட் சைன் பண்ணி வைங்க. இமாசி வாசிங்கம்மா.
சரி சார். ம். அவ்வேளை ஓட்டல் முதலாளியும் வந்தார். சமையலாளனை ஏசினார். அவனாவது பையன் எவனாவது திருடி இருந்தால் அவர் பிடித்து ம். அடித்திருப்பார். காக்காவை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காக்கா ஒரு வேப்ப மரத்துக்கிளையில் உட்கார்ந்து மற்ற காகங்களையும் அழைத்து விருந்து போட எண்ணியது. அதற்கிடையில் நாய் ஒன்று ஓடி வந்து காக்கைக்கு கீழே உட்கார்ந்து அண்ணாந்து மேலே பார்த்து பார்த்தது. நாவை நீட்டியது. சரி, இப்ப கவனிங்க. இப்ப சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்கம்மா. இவ்வேளை ஓட்டல் முதலாளியும் அங்க வாராரு. அந்த காகம் அந்த வடையை திருடி கொண்டு போன அந்த சந்தர்ப்பத்தில் சமையலாளனை என்ன செய்யறாரு? ஏசினாரா இல்லையா? ஏசினார்னா திட்டுறாரு. சரிதானே பிள்ளைகள்? எவனாவது பையன் திருடி இருந்தால் அவர் பிடித்து அடித்திருப்பார். யாராவது பையன் திருடி இருந்தா என்ன செய்திருப்பாரு? அடித்திருப்பார். காக்காவை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காகத்தை என்னமா செய்ய முடியுமா பிள்ளைகள்? செய்யலாது சார். முடியாது. அது பறந்து போயிடும். சதுரம் ஏன்னா அது பறந்துடும். அப்ப காக்கா என்ன நடக்குதுன்னா, ஒரு வேப்ப மர கிளையில என்ன செய்து உட்கார்ந்து மற்ற காகங்களை அழைத்து விருந்து போட எண்ணியதான். மற்ற காகங்களையும் என்ன செய்யுது? கான்னு சொல்லி என்ன செய்யும்? அழைக்கும். ஆமாவா இல்லையா? அழைக்கும் சார். அதற்கிடையில் என்ன நடக்குதான்? ஒரு சாதனை பிள்ளைகள் நாய் ஒன்று ஓடி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, காக்கைக்கு கீழே உட்கார்ந்தது. சாதனை பிள்ளைகள் அண்ணார்ந்து மேலே பார்த்தது, நாவை நீட்டியது. சாதனை பிள்ளைகள் இவ்வாறு நீட்டியது எது? நாவை நீட்டியது நாய். ஓமா, சரி. காகம் எந்த மரக்கிளையில் அமர்ந்தது? மரக்கிளையில் அமர்ந்து மற்ற காகங்களை எல்லாம் என்ன செய்து அழைக்குது. ஆமாவா? காகங்களையும் அது அழைக்குது. எதுக்கு அழைக்குது? உணவு போடுறதுக்கு அழைக்குது. ஆமாவா? டில்சான் சார் வகுப்புல இருக்கீங்களா? வாசிங்க இது. காக்கா வாசிங்க. சோட்டிய காக்கை ஏமாற்றி வடையை பறிக்க எண்ணியது. நீ அழகா காக்கா, குற்பாயம் பாட்டு பாடுவாயா? விலங்குது இல்லையம்மா நீங்க வாசிக்கிறது? கிருத்திஷா வாசிக்கவா? சார் கண்ணீலியா வாசிக்கவா? இல்ல கிருத்திசியா வாசிங்க. அதிலிருந்து நீர் சொட்டியது. காக்காவை ஏமாற்றி வடையை பறிக்க எண்ணியது. காக்கா, நீ அழகான காக்கா, குயில் குஞ்சை கூட நீதான் அடைக்காத்து குரல் சொல்லி கொடுப்பாயா? ஒரு பாட்டு பாடுவாயா என கேட்க ஆவலாயிருக்கு. நாய் நயமாக கேட்டது. காக்கா உடனே வடையை கால் நகங்களிடையே வைத்து பிடித்து கொண்டது. சரி, பிறகு என்ன நடக்குது பிள்ளைகள்? இப்ப நாங்க பார்த்தோம். சடனை பிள்ளைகள் காகம் வந்து வேப்ப மரத்துல உட்கார்ந்து இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாய் அந்த இடத்துக்கு வருது. சடனை பிள்ளைகள் வந்ததன் பின்பு என்ன நடக்குதுன்னு சொன்னா, காகத்தை என்ன செய்யுதுன்னா அந்த நாய் அண்ணாந்து பார்க்குது. ஆமாவா?
ஆமா சார். சரிதானே பிள்ளைகளா? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா நாவை நீட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கான். அந்த நாவில இருந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா நீர் சொட்டி கொண்டே இருக்குதாம். சோதனை பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்துல காக்காவை ஏமாற்றி வடையை பறிக்க என்ன செய்து நாய் திட்டம் போடுது. ஆமாவா? ஆமா சார். அதுக்கு சொல்லுது பாருங்க, காக்கா காக்கா நீ அழகான காக்கா, குயில் குஞ்சை கூட நீதான் அடைக்காத்து குரல் சொல்லி கொடுப்பாயா. சோதனை பிள்ளைகள், ஒரு பாட்டு பாடுவாயா, கேட்க ஆவலாய் இருக்கு. நாய் நயமாக என்ன செய்து காகத்திட்ட கேக்குது. ஆமாவா? ஆமா சார். சோதனை பிள்ளைகள், ரொம்ப புகழ்ந்து பேசுது பாருங்க காகத்தை. காக்கா காக்கா நீ அழகான காக்கான்னு சொல்றது மாத்திரம் இல்லாம குயில் குஞ்சை கூட சதன் நீதான் அடைக்காத்து குரல் சொல்லி கொடுப்பாயாம் அப்படின்லாம் சொல்லுது. சரிதானே பிள்ளைகள்? இப்ப காகம் ஏமாற போகுதா? இல்ல. இல்ல. காகம் என்ன செய்து பாருங்க, உடனே வடையை கால் நகங்களில் என்ன செய்து வைத்து பிடித்து கொண்டதாம். சரியா பிள்ளைகள்? சரி சார் சார். கமீலியா வாசிக்கவா? வாசிங்கம்மா. சரி சார். ஒரு ஆள் சந்தர்ப்பம் கொடுப்போம் பிள்ளைகள். வாசிங்கம்மா. ஜனீலியா வாசிங்க. என் பாட்டி ஒருத்தி நரியிடம் ஏமாந்த கதையை நானும் கேட்டிருக்கின்றேன். அதே போல தொடர்ந்து எங்களையெல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணி விடாதே. நான் பாடத்தான் போகிறேன். உனக்கல்ல, என் இனத்தவர் எல்லோரையும் அழைப்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வடையை பகிர்ந்து சாப்பிடுவோம். உன்னை போல உன் இனத்தவரையே வெறுக்கின்ற சாதி அல்ல நாங்கள். இந்த வடை உனக்கு கிடைத்தால் நீயே சாப்பிடுவாய். இன்னொரு நாய் வந்தால் இந்த வடையை விட்டு உன் சகோதரனையே கண்டிப்பாய். உன்னை பார்க்கவே வெட்கமாயிருக்கு, ஓடிவிடு அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. அப்ப பாருங்க பிள்ளைகள், என் பாட்டி ஒருத்தி நரியிடம் ஏமாந்த கதையை நானும் கேட்டிருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? அது எங்களுக்கு தெரியும் தானே அந்த கதை? நரியிடம் காகம் ஏமாந்த கதை எங்களுக்கு தெரியும். அது பாட்டி வடை சுட்ட கதை. அதே போல தொடர்ந்து எங்களை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணி விடாதே. நாங்க சரிதானே பிள்ளைகள்? எங்க பாட்டி ஏமாந்துருச்சுங்கிறதுக்காக நாங்களும் என்ன செய்ய மாட்டோம்? ஏமாந்துட மாட்டோம். அது சொல்லுது பாருங்க, நான் பாடத்தான் போகிறேன், உனக்காக அல்ல, என் இனத்தவர் எல்லோரையும் அழைப்பதற்காக. எதற்காக பாட போதாம்? இனத்தவர்கள் எல்லோரும். அப்ப காக்கை இனத்தை சேர்ந்த எல்லோரையும் அழைக்க போதும். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வடையை பகிர்ந்து சாப்பிடுவோம். நான் எல்லாம் என்ன செய்ய, இந்த காகம் என்ன செய்ய போதாம்? அந்த வடையை பகிர்ந்து சாப்பிட போறாங்க. உன்னை போல உன் இனத்தவரை வெறுக்கிற சாதி அல்ல நாங்கள். நாய் என்ன செய்யும் பிள்ளைகள்? இன்னொரு நாய் என்ன செய்யும்? கண்டிப்பா கடிக்கும். ஆமாவா? உனக்கு கிடைத்தா நீயே சாப்பிட்டு விடுவாய். நாய்க்கு கிடைச்சா நாய் மாத்திரம் என்ன செய்யும்? இன்னொரு நாய் வந்தால் இந்த வடையை விட்டு உன் சகோதரனையே கடிப்பாய். சகோதரனை என்ன செய்யும் நாய்? அது கடிக்கும். உன்னை பார்க்கவே வெட்கமாயிருக்கு, ஓடிவிடு அப்படின்னு யார் சொல்றா? நாயிடம் சொல்லு. ஆமாவா? பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. காக்கா சொல்லிக்கொண்டே என்ன செய்தான்? எச்சமிடுதான். காகம் என்ன செய்தான்? சொல்லிக்கொண்டே எச்சமிடுதான். மலம் அது நாயின் மேல் விழுந்தது. காக்கா என்று கத்தியது. பல காக்காய்கள் எல்லாம் திசைகளில் இருந்தும் பறந்து வந்தன. ஏமாந்த நாய் தலை குனிந்தபடி என்ன செய்தான்? ஓடியது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்க, அழைத்தல் என்ன பிள்ளைகள்? கூப்பிடுதல். சொன்னா நினைத்தது. ஆவலாயிருக்குன்னா எச்சம்னா பறவையின் மலம். பறவைகளின் மலத்தை தான் எச்சம்னு நாங்க சொல்றோம்.
சாதனை பிள்ளைகள் இந்த கதையை எழுதியவர் யாருமா? சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? கணேசன். ஓகே சார். சரி, இப்ப நாங்க ஏமாந்த நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தை நாங்க என்ன செய்திருக்கோம், படிச்சிருக்கிறோம். ஆமாவா? ஆமா சார். என்ன நடக்குது? இத ஒரு கதையா நாங்க படிச்சோம். ஆமாவா? ஆமா சார். பிள்ளைகள், இந்த கதையில இருந்து நாங்க பல விடயங்களை கத்துக்கொள்றோம். முதலாவது வந்து நாங்க காக்கையிடம் இருக்கக்கூடிய சில நல்ல பண்புகளை கற்றுக்கொள்றோம். ஆமாவா? ஆமா சார். காக்கையிடம் என்ன நல்ல பண்பு கற்றுக்கொண்டீங்க? பகிர்ந்து உண்ணுதல். பகிர்ந்து உண்ணுதல். பாருங்க, காகம் வந்து தனக்கு கிடைத்த அந்த வடையை வந்து என்ன பகிர்ந்து எல்லா காகங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்குது. அப்ப அதை நாய்கிட்ட எப்படி சொல்லுது? நான் பாடத்தான் போகிறேன், உனக்காக அல்ல, என்னுடைய இனத்தவரை அழைத்து விருந்து போடுவதற்காகன்னு சொல்லுது. அப்ப அது ஒரு நல்ல பழக்கம், எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. சரிதானே பிள்ளைகள்? அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் காகத்திடம் இருக்குது. ஆமாவா? அப்ப அந்த நல்ல பழக்கத்தை நாங்க பின்பற்றணுமா? சரிம்மா. அதே சந்தர்ப்பத்துல காகத்திடம் ஒரு கூடாத பண்பும் இருக்குதானே? என்ன அந்த கூடாத பண்பு சொல்லுங்க. திருடியது. ஏன்னா ஜன்னல் ஓரத்துல இருந்து என்ன செய்தது? சமையல்காரன் விறகெடுக்க குனிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த வடையை தூக்கி கொண்டு ஓடினது. ஆமாவா? திருடி சாப்பிடுவது நல்ல பழக்கமா? கூடாத பழக்கம். நாங்க காகத்திடமிருந்து 2 பண்புகளை பார்க்கிறோம். ஒன்று, எல்லோரையும் அழைத்து சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஆமாவா? பண்பு நாங்களும் என்ன செய்யணும்? வளர்த்துக் கொள்ளணும். சரி, காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பண்பு. அதே சந்தர்ப்பத்துல காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாத இன்னொரு சந்தர்ப்பம் என்னம்மா? இன்னொரு பழக்கம் என்ன? திருடி சாப்பிடுவது மிக மிக மோசமான ஒரு பழக்கம். ஓ, சரிதானே பிள்ளைகள்? அதே போல் நாய் அடுத்த கதாபாத்திரம். சரிதானே பிள்ளைகள்? நாயிடம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அது சரிதானே, நன்றி உணர்வு மிக்கது. ஆமாவா? நன்றி உணர்வு மிக்கதா இருக்கும். சாதாரண பிள்ளைகள் மனிதரோட மிக 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 முக்கியமான ஒரு தோழனாகவே இருக்கும். நன்றி உள்ளதுன்னா அது நாய் தான். இப்படி ஒரு நல்ல பண்பு நாயிடம் இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல நாயிடம் கூடாத பண்பு ஒண்ணு இந்த பாடத்துல நாங்க படிச்சோம். அது என்னது? ஏமாற்று. ஏமாற்ற நினைத்தது. எதை ஏமாற்ற நினைத்தது? காகத்தை ஏமாற்ற நினைத்தது. ஆமாவா? காகத்தை ஏமாற்ற நினைத்தது சரியா? அது வந்து தவறான ஒரு பழக்கம். அதனால என்ன நடக்குது? காகத்தை ஏமாற்ற நினைத்த நாய்க்கு இறுதியாக கிடைத்தது வந்து அந்த எச்சம் தான் கிடைக்குது. காகம் தன்னுடைய எச்சத்தை நாயின் மேலே என்ன செய்து விடுது. அதைத்தான் பார்த்தோம். அதே சந்தர்ப்பத்தில் நாயிடம் இன்னொரு கூடாத பண்பு பார்க்கிறோம். என்னது? தன்னுடைய சகோதரனே அது என்ன செய்யும்? கடிக்கும். சரியாம்மா? அப்ப இவ்வாறு நாங்க என்ன செய்யறோம்? காகத்திடம் சரிதான் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் பார்க்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் நாயிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் பார்க்கிறோம். காகத்திடம் இருக்கக்கூடிய கூடாத பண்புகளையும் பார்க்கிறோம். நாயிடம் இருக்கக்கூடிய கூடாத பண்பும் பார்க்கிறோம். நாயிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் பார்க்கிறோம். ஆமாவா? இந்த விடயங்களை வந்து இந்த பாடம் எங்களுக்கு சொல்லித் தருது. சரி, இந்த கதையை பிள்ளைகள் யாருக்கு, உங்கள யாருக்கு சொல்ல முடியும்? அழகா சரி, அமர் சொல்லுங்க. சொல்லலாமா? கொஞ்சம் அமர் சந்தர்ப்பம் கொடுக்கும். மத்தவங்க மைக் ஓபன் பண்ணுங்க. அமர் எங்க பேசுங்க சேரோட. அமர்னு ஒருத்தர் பேசினாரே.
நான் சொல்லவா அடுத்தது ம். நான் சொல்லவா சார் சார் நான் சொல்லுங்க தம்பி. ஒரு ஆள் சொல்லுங்க. சார் அனஸ் சொல்றேன். சொல்லுங்க. ஏமாந்த நாய். ம். ஓர் ஊரில் ஒரு உணவகம் இருந்தது. ம். உணவகத்தின் பின்புறத்தில் ம். சமையலறைக்காரன் வடை ம். சுட்டுக் கொண்டிருந்தான். ம். காக்கா ஒன்று சன்னலின் காத்திருந்தது. ம். சமையலறைக்காரன் விறகு எடுப்பதற்காக கீழே குனிந்தான். காக்கா வடை ஒன்றை கொத்திக் கொண்டு பறந்தது. ம். அவ்வேளை ஓட்டல் முதலாளியும் வந்தார். ம். சமையலாளரை ஏசினார். எவனாவது பையன் திருடி இருந்தால் அவர் பிடித்து அடித்திருப்பார். காக்காவை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காக்கா ஒரு வேப்ப மரத்துக்கு கிளையில் உட்கார்ந்து மற்ற காகங்களையும் அழைத்து விருந்து போட எண்ணியது. அதற்கிடையில் நாய் ஒன்று ஓடி வந்து காக்கைக்கு கீழே உட்கார்ந்தது. அண்ணாந்து மேலே பார்த்தது. நாக்கை நீட்டியது. அதிலிருந்து நீர் சொட்டியது. காக்காவை ஏமாற்றி வடையை பறிக்க எண்ணியது. காக்கா, காக்கா, நீ அழகான காக்கா. குயில் குஞ்சை கூட நீ தன் அடை காத்து குரல் சொல்லி கொடுப்பாயாம். ஒரு பாட்டு பாடுவாயா? கேட்க ஆவலாயிருக்கு. நான் நயமாக கேட்கிறேன். காக்கா உடனே வடையை கால் நகங்களிடையே வைத்து பிடித்து கொண்டது. என் பாட்டி ஒருத்தி நரியிடம் ஏமாந்த கதையை நானும் கேட்டிருக்கிறேன். அதே போல தொடர்ந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணிவிடாதே. நான் பாடத்தான் போகிறேன். உனக்காக அல்ல, என் இனத்தவர் எல்லோரையும் அழைப்பதற்காக. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வடையை பகிர்ந்து சாப்பிடுவோம். உன்னை போல உன் இனத்தவரையே வெறுக்கிற சாதி அல்ல நாங்கள். இந்த வடையை உனக்கு கிடைத்தால் நீயே சாப்பிட்டு விடுவாய். இன்னொரு நாய் வந்தால் இந்த வடையை விட்டு உன் சகோதரனையே நீ கடிப்பாய். உன்னை பார்க்கவே வெட்கமாயிருக்கிறது. ஓடிவிடு. காக்கா சொல்லிக்கொண்டே எச்சமிட்டது. அது நாயின் மேல் விழுந்தது. காக்கா என்று காக்காய் கத்தியது. பல காக்கைகள் எல்லா திசைகளிலிருந்தும் பறந்து வந்தன. ஏமாந்த நாய் தலை குனிந்தபடி ஓடியது. சரி, ஓகே. சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க முழுமையா சொல்லவா சார் அடுத்து? கணினியா ஒரு நிமிஷமா. கதையை நீங்க வாசிச்சிருக்கீங்கம்மா. சரி, ஓகே. வாசிக்காம இந்த கதையை விளங்கி கொண்டு சரி அத அப்படியே சொல்ல முடியுங்கிற ஆள் இருக்கீங்களா? சரி, கணினியா சொல்லுங்க பாபு. வாசிக்கிறது இல்லம்மா, நீங்க அத கதையாவே சொல்லணும். விளங்கி கொண்டதை சொல்லணும். கணினியா சொல்லி பாருங்க. சொல்லட்டா? ஏமாந்த நாய். ஒரு ஊரில் ஒரு உணவகம் இருந்தது. அந்த உணவகத்தின் பின்புறத்தில் ஒரு சமையற்காரன் வடை சுட்டுக் கொண்டிருந்தான். கணினியாம்மா ஒரு நிமிஷம். சார், இந்த கதையம்மா வாசிக்காம நீங்க கதையா சொல்லணும்.
சார் அனஸ் சொல்லவா? அனஸ் தானே சொன்னீங்க இப்ப. அனஸ்தியா சொல்லுங்க சார். சஞ்சனா சொல்லுங்க. சரி, நானும் உங்க சொல்றேன் சார். உங்களுக்குள்ள மொழி நடையில சொல்லணும் பிள்ளைகள். கவனிங்கம்மா. சார் ஜனனி சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். ஜெனி சொல்லுங்க. ஒரு ஊர் சரி, ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்கிரீன்ல இருக்கிறது இல்லம்மா. சொல்லுங்க ஜெனி. ஏமாந்த நாய். ஒரு ஊர்ல ஒரு உணவகம் இருந்ததா. அந்த உணவகத்தின் பின்பக்கத்துல சமையல்கார ஒருவர் வடை சுட்டு கொண்டிருந்தாரா. காக்கா வந்து ஜன்னல்ல காத்திருந்தது. சமையல்காரர் விறகெடுக்க கீழே குனியேக்க காக்கா வடையுண்ட கொத்திக்கொண்டு பறந்துட்டது. அப்ப ஹோட்டல் முதலாளியும் அங்க வந்துட்டார். சமையலாளர பேசினார். எவனாவது ஒரு பையன் திருடி இருந்தால் அவர் பிடித்து அடித்திருப்பார். காக்காவை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காக்கா ஒரு வேப்ப மரத்துக்கிளையில உட்கார்ந்துச்சு. மற்ற காகங்களையும் கூப்பிட்டு விருந்து போட நினைத்தது. அதற்கு இடையில் நாய் ஒன்று ஓடி வந்து காக்கைக்கு கீழே இருந்துட்டது. அண்ணார்ந்து பார்த்து நாக்கை நீட்டியது. அதிலிருந்து நீர் வழிந்தது. காக்காவை ஏமாற்றி வடையை பறிக்க நினைத்தது நாய். காக்கா காக்கா நீ அழகான காக்கா, குயில் குஞ்சை கூட நீதான் அடை காத்து குரல் சொல்லி கொடுப்பாயா? ஒரு பாட்டு பாடுவாயா? கேட்க ஆவலாயிருக்கு என்று நாய் கேட்டது. காக்கா உடனே வடைய கால் நிகங்களுக்கிடையே வச்சது. என்னுடைய பாட்டி ஒருத்தி நரியிடம் ஏமாந்த கதைய நானும் கேட்டிருக்கிறேன். அதே போல என்ன தொடர்ந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என எண்ணாத. நான் பாடத்தான் போகிறேன், உனக்காக அல்ல, என் இனத்தவர் எல்லாரையும் கூப்பிடுவதற்காக. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வடையை பகிர்ந்து சாப்பிடுவோம். உன்னை போல இனத்தவரை வெறுக்கிற சாதி அல்ல நாங்கள். இந்த வடை உனக்கு கிடைத்தால் நீயே சாப்பிட்டு விடுவாய். இன்னொரு நாய் வந்தால் கூட இந்த வடையை விட்டுவிட்டு உன் சகோதரனை கூட நீ கடிப்பாய். உன்னை பார்க்கவே வெட்கமா இருக்கு, ஓடிவிடு. காக்கா சொல்லிக்கொண்டே எச்சமிட்டது. நாயின் மேல் விழுந்தது. காக்காயின கத்தியது. பல காக்கைகள் எல்லா திசைகளிலிருந்தும் பறந்து வந்தது. ஏமாந்த நாய் தலை குனிந்தபடியே ஓடிச் சென்றது. சரிம்மா, ஓகே பிள்ளைகள். அப்ப கவனிங்க இப்ப. சரிம்மா, ஓகே பிள்ளைகள். இப்ப 2 பேர் கதையை சொன்னாங்க, நாங்களும் கதையை படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கதை பிள்ளைகளுக்கு விளங்கிருச்சா? இப்ப நாங்க பயிற்சிகளுக்கு போக போறோம். ஓகேவா? ஓகே சார். பயிற்சிகள் சேர்த்து காட்டியிருக்கேன், விளங்குதான்னு பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப வினாக்கள் உங்களுக்கு விளங்கும். காகம் வடையை தூக்கி கொண்டு சென்று அமர்ந்த மரம். சரிதானே பிள்ளைகள்? இதுல எந்த மரம் சரியான விடையோ அதை தெரிவு செய்து எழுத போறீங்க. அடுத்து வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம் எதுன்னு சொல்லி எழுத போறீங்க. இங்கு ஒரு பாட்டு பாடுவாயா? இங்கு பாட்டு என்பதன் ஒத்த சொல். சரிதானே? அப்ப இதை எழுதுவோமா? எழுதுவோம் சார். சரி, எழுதுங்க பாப்போம். டீச்சர் சார், இதுக்கு இது கோட இலக்கணம். ஓம். சரி, 4 விடையும் எழுதி ஒரு விடையை தெரிவு செய்ய முடியாது, கஷ்டம் எழுதுறதுக்குன்னு சொன்னா நீங்க சரியான விடை எழுதினாலும் பரவாயில்லை.
சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? நோ சார். இல்ல சார். நோ சார். சரிம்மா, எழுதி கொண்டு சொல்லுங்க ஓம் சார்னு. சார் எழுதிட்டே சார். சார் நான் எழுதிட்டேன். சார் ஆசி எழுதிட்டேன். சார் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் தாங்க சார். சரிம்மா, சரி சரி சரி, எழுதின பிள்ளைகள் சேருக்கு பயிற்சி கோப்பி அனுப்பி வைக்கலாம். நீங்க வீடியோலையும் காட்டலாம். சார் ஃபினிஷ் சார். சரிம்மா, சரி, ஓகே. எழுதிட்டேன் சார். சரிம்மா, ஓகே, நல்ல பிள்ளைகள். சார் டன். டன். சார் ஜனனி காட்டுவா. ஓமா, செட் பாக்ஸ்ல போடுங்க. செட் பாக்ஸ்ல போட முடியலைன்னு சொன்னா நீங்க வீடியோவில் காட்டலாம். காட்டுறாங்க. ஓகேம்மா, அம்ராட பயிற்சி கோப்பி விளங்குது. ஜனனி இன்னும் பயிற்சி கோப்பி காட்டல. பயிற்சிக்கு வாங்க. ஓகேம்மா, அது என்ன கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு ஜனனி பயிற்சி கோப்பில? ஓகே அம்ரா, சரிம்மா, ஓகே, தெளிவா எழுதிருக்கீங்க. சார் ஓம் இஃபா, இஃபா அழகா எழுதியிருக்கீங்க. ஓகேம்மா, கிருத்திஷா சார். ஓ கிருத்திசாவும் அழகா தெளிவா எழுதியிருக்கீங்க. சரிதானே பிள்ளைகள்? பிள்ளைகள் எல்லோரும் பொதுவா எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாங்க இப்ப இதுக்கான சரியான பதில்களை பார்ப்போமா? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப முதலாவது வினா, காகம் வடையை தூக்கி சென்று அமர்ந்த மரம். வேப்பமரம். 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 வேப்ப மரம்னு சொல்லி நீங்க தெரிவு செய்திருந்தால் சரி போட்டுக் கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? வேப்ப மரம்னு சொல்லி இருக்குமா இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. சரிதானம்மா? வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம். நாய். நாய். திட்டம் போட்டுதான் நாயின்னு இருந்துச்சுன்னா சரி போட்டுக் கொள்ளுங்க. ஒரு பாட்டு பாடுவாயா? இங்கு பாட்டு என்பதன் ஒத்த சொல் இசை. 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 இசைதான். இசைன்னு இருந்தா சரி போட்டுக்கொள்ளும். சரியா பிள்ளைகள்? இந்த 3 வினாவுக்கும் விடை அளிச்சிருப்போம் நீ நினைக்கிறேன். ஆமாவா? எல்லாம் சரி சார். சரி, அடுத்து 6ஆம் வினாக்களுக்கு வந்து சரிதானே பிள்ளைகள்? தொடர்ச்சியா எழுதுங்க. அந்த 3ஆம் வினாவை தொடர்ச்சியா 4ஆம் வினா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இந்த வினாக்களை காட்ட வீடியோல
ஓ, காட்டலாம். இந்த அனுப்பி வச்சிருக்காங்க பிள்ளைகள் சரியான பதில்கள். சரி சார், நீங்க காட்டிக்கொண்டே இருங்க, சரி பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் பிள்ளைகள். காட்டுறேன். ஓ, இமாசிய இந்த பயிற்சி கோப்பி பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளைகள். சார் வீடியோ போயிடுச்சு. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் தாங்க சார். சரி, இங்க கவனிங்க பிள்ளைகள், இது யாருடைய பயிற்சி கோப்பி? சார் என்னுடையது. பேரை சொல்லுங்கம்மா. சதுர்ஷன். சதுர்ஷனோட சேர்ந்து நீங்க எல்லோரும் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா பிள்ளைகள், சரிதானம்மா, முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விடயம் என்னன்னா, இன்றைய நாளுக்குரிய பாடம் என்னன்னு சொல்லி எழுதணும். நாங்க என்ன பாடம் இன்னைக்கு நாங்க படிக்கிறோம்? தமிழ். ஏமாந்த நாய். அப்ப நீங்க தலைங்க போடுறீங்க ஏமாந்த நாய். சரிதானே, இன்றைய நாளுக்குரிய திகதி அடுத்து நீங்க போட போறீங்க. திகதி போடணும். சரியா பிள்ளைகள்? சரி சார். இது கட்டாயமா ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன பாடம் படிக்கிறோம், எத்தனாம் திகதி படிக்கிறோம்ங்கிறத கட்டாயம் நீங்க அதை செய்யணும். சரிதானே பிள்ளைகள்? அதுக்கு பிறகுதான் நாங்க பயிற்சிகள் எல்லாம் செய்ய போறோம். சரிதானே, பயிற்சிகள் எல்லாம் அழகா தெளிவா செய்திருக்கீங்க. சரிதானம்மா? சரியா தான் செய்திருக்கீங்க. பாருங்க, விடைகள் எல்லாம் சரியா இருக்குது. வினாக்கள் எழுதியிருக்கீங்க. மரமா? சரிதானே, வேப்ப மரம், அது அப்படித்தான் எழுதியிருக்காங்க. வேப்ப மரம். அதனை வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம். இன்னும் கொஞ்சம் எழுத்த தெளிவா எழுதணும். ஒரு பாட்டு பாடுவாயா? இங்கு பாட்டு என்பதன் ஒத்த சொல். நம்ம இன்னும் சேர்க்காற்ற எழுத்துக்கள் தெளிவா எழுதணும். நீங்க பார்த்து அதே மாதிரி எழுதுங்க. நம்ம வேகமா எழுதுற சந்தர்ப்பத்துல எழுத்துக்களையும் தெளிவா அப்படியே எழுதணும். சரி, ஓகே. சரிதானே பிள்ளைகள்? சரி சொன்னது விளங்கிடுச்சா பிள்ளைகளுக்கு? நீங்க 3 வினாக்கள் பார்த்துட்டோம். 4ஆம் 5ஆம் 6ஆம் வினாக்கள் எழுதுங்க தொடர்ச்சி. சார் ஃபினிஷ் சார். சார் ஃபினிஷ் சார். சரி சார். சரி பிள்ளைகள், ஸ்கிரீன்ல கிளிக்காதீங்க. Finish sir. ஃபினிஷ். ஃபினிஷ். எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. உங்களுடைய நண்பர்களும் எழுதிக் கொள்ளட்டும். Boxல காட்டணுமா?
சார் ஓம் chat boxல போடுவா சார். எழுதி முடிச்சா போடலாம் பயிற்சி கோப்பியை. சார் கிருத்திஷா காட்ரி வீடியோ. சார் கிருத்திஷா சரியா சார்? சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? நாங்க சரியான விடைகளை பார்ப்போமா? சார் கொஞ்சம் சார் கடைசி மட்டும் எழுதிட்டேன். வேகமா எழுதுங்க. எழுதிட்டேன் சார். சார் ஜனனியோட ஓகேயா? ஜனனி வீடியோல காட்டுறீங்களாமா இல்லாட்டி செட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களா? காட்டினான் சார். இப்ப அப்ப என்ன திருப்பி வீடியோ காட்டவா? ஆமாம் சார் வீடியோல காட்டவா? ஆமாம் வீடியோல காட்டலாம் பிள்ளைகள். சரி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சரிம்மா தெளிவா எழுதிருக்கீங்க. சார் ரெண்டு ஓகேவா? சரிம்மா. சார் அத்தீஃபட ஓகேவா சார்? சரிம்மா ஓகே. ஜனனி ஓகே. சார் ரெண்டு ஓகேயா சார் இப்ப பிள்ளைகள் நாங்க சரியான விடைகளை பார்ப்போமா? சரி பிள்ளைகள் இப்ப கவனிங்க. ஹோட்டல் முதலாளி வந்தார். முதலாளி என்பதன் சார் எதிர்ப்பதம். அத்தீஃபட வந்துச்சு சார். சரி கவனிங்க. முதலாளி என்பதன் எதிர்ப்பதம் தொழிலாளி. தொழிலாளி என்று தெரிவு செய்திருந்தால் சரி போட்டுக்கொள்ளும். நீ உன் சகோதரனையே கடிப்பாய். சகோதரன் என்பதன் எதிர்ப்பாட் சொல் சகோதரி. சகோதரி என்று தெரிவு செய்திருந்தால் சரி போட்டுக்கொள்ளும். என் பாட்டி ஒரு இடம் ஏமாந்தால். பாட்டி என்பதன் எதிர்ப்பாட் சொல் பாட்டன். பாட்டி பாட்டன். எக்ஸ்கியூஸ் சார். ஓம் பாட்டிக்கு வந்து தாத்தா வரலாம் தானே சார்? சரி வரலாம் தான். அங்க பாட்டி பாட்டன்னு தானே நாங்க சொல்லுவோம். ஆச்சி தாத்தா பாட்டி பாட்டன். சார் அப்பப்பா அப்பம்மா மாதிரி அப்படியெல்லாம் சொல்லலாம். அம்மம்மா நாங்க தாத்தா பாட்டி என்பதற்கான சரியான எதிர்ப்பாட் சொல் என்னது? பாட்டன். அது மாத்திரம் தான் நாங்க சொல்லுவோம். சரியாம்மா? இப்ப நாங்க பார்க்க போறோம் புள்ளிகள். இங்க வந்து 6 வினாக்கள் செய்து பார்த்துட்டீங்க நீங்க, அப்படியா? சார் 6 வினாக்கள். ஒரு வினாவுக்கு சார் 2 புள்ளி தாரேன். 12 புள்ளி. 12 புள்ளிக்கு நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 12க்கு 12 இருக்கான்னு பாருங்க. சார் நான் 10 சார். 12 சரியாக இருந்தால் எக்ஸ்கியூஸ் மீ சார். இமாசி சஞ்சனா 12க்கு 12 சார். ஓகே ஒரு ஸ்டார் தாரேன் சார் உங்களுக்கு. ஓகேம்மா ஓகே சரி. அப்ப கவனிங்க பிள்ளைகள். இப்ப நீங்க இங்க இது யாருடைய பயிற்சி கோப்பிமா? நானும் 12க்கு 12. சார் கேமரா 12க்கு 12. ஓகே கவனிங்க. பயிற்சி கோப்பி யாருடையது?
சார் நிதிஷ் 12. யாருமா? சமா. சமா. சமா பாருங்க, அழகா பயிற்சி கோப்பிகளை திருத்தி இருக்காங்க. ஆமாவா? ஆமா சார். இப்ப இன்றைய நாளுக்குரிய பாட அழகு போட்டிருக்காங்க, வினாக்கள் எழுதியிருக்காங்க, அதை பொருத்தமா திருத்தி இருக்கிறாங்க. சரியா? இப்ப இவ்வாறு நீங்களும் சரிதானே பிள்ளைகள் பயிற்சிகளை சரியா பொருத்தமா எழுதணும், சொல்ல சொல்ல அதை பொருத்தமா திருத்திக் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். சரியா பிள்ளைகள்? சரி சார். சரி, இப்ப நாங்க அடுத்து இன்னொரு பயிற்சிக்கு போக போறோம். இது தொடர்பு படுத்துதல், இணைத்தலோடு தொடர்புடைய ஒரு பயிற்சி. சரிதானம்மா? இப்ப நாங்க படிச்ச பாடத்துல இருந்து. சரி, இப்ப இதை செய்யுங்க பாப்போம். சார் கோட் அடிக்கணுமா? சார் லைன் அடிக்கணுமா? தொடர்பு படுத்தணும். பொருத்தமான சொல்லுக்கு நீங்க தொடர்பு படுத்தணும். சார் இணைக்கணுமா? ஓமா ஓம். சார் Finish, sir. சரிம்மா, செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய நண்பர்களும் செய்து கொள்ளட்டும். Finish. சார் பினிஷ். Sir, finished. சரிம்மா, ஓகே. Sir, வீடியோல காட்டவா? சரிம்மா, காட்டலாம், காட்டுங்க. இமாசியா, இமாசிட பயிற்சி கோப்பி விளங்குது. ஓகே. சார் நானும் வீடியோல காட்டவா? சரிம்மா. சரி பிள்ளைகள், இப்ப இங்க நாங்க வினாக்கள் எல்லாம் செய்துட்டோம். சரி, இப்ப இந்த வினாக்களுக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. Sir, இமாசி சஞ்சனா. சொல்லுங்க பாப்போம். இமாசி. ஒரு ஆள், ஒரு ஆள். சொல்லு. மத்த பிள்ளைகள் செக் பாக்ஸ்ல போட்டு வைங்க. இமாசா சொல்லுங்க. sir.
நீர், அப்பு, உணவு, ஆகாரம், ஆவல், விருப்பம், நாய், ஞமனி, ம். தலை, சென்னி. இந்த விடை தெரிவுகள்ல மாற்றம் இருக்கா பிள்ளைகள்? இல்லை சார். இல்ல சார். சரி அம்மா, சரி. அப்ப பாருங்க, அப்ப நீர் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஒத்த கருத்து சொல்ல என்னம்மா? அப்புன்னு சொல்றது நீர். அப்பு. உணவுன்னு சொன்னா ஆகாரம். சரியா? சரியாம்மா. ஆவல்னு சொன்னா விருப்பம். பிள்ளைகள், நாய்க்கு ஒத்த கருத்து சொல் ஞமலி. தலைன்னு சொன்னா சென்னி. சென்னி. ஓகே தானே? சார், விளையாடி சென்னீர் கொண்டிருக்க என்றால் ரத்தம். இந்த இடத்துல வந்து சென்னின்னு சொல்ல இல்லமா, அது நாங்க என்னன்னு பாக்குறோம், தலை. தலை. சார், எத்தனை மார்க்ஸ்? ஒரு வினாவுக்கு ஒரு புள்ளிகள். 5 வினாக்கள் 5 புள்ளி. சார் எனக்கு 5 புள்ளி. 5க்கு 5 எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. சார் எடுத்திருந்தால் சரி, ஒரு ஸ்டார் தானே. சரியா பிள்ளைகள்? 5க்கு 5 இருக்கா? சார் ஆகிப் ஓம் சார். ஓகேம்மா, சரி. இப்ப இந்த பயிற்சி பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கிச்சா? 5 சார். ஓகேம்மா, சரி. சரி, அடுத்து நாங்க இன்னொரு பயிற்சி பார்க்க போறோம். இது வந்து சரிப்பிழை அடையாளமிடல். பின்வரும் வாக்கியங்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் என்ன செய்யணும்? நீங்க அடையாளம் இடணும். இலகுவான பயிற்சியா? ஓம் சார். எல்லோரும் பிள்ளைகள் சேர்றதுக்கு 10 புள்ளி தர போறேன். சரிதான்? நம்ம 10 புள்ளி எடுக்கிறீங்களான்னு பாப்போம். ஓகே சார். சார் தளபதி கச்சேரி கண்ணா வெறித்தனமா கொண்டாட. ஜிகி 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 தானா கிதகிதானா. முகூர்த்தம் இருக்கீங்களா வகுப்புல? கீச்சு கீச்சு கீமாக்க. வகுப்புல பாடம் படிக்காம யாராவது இருக்கீங்களா பிள்ளைகள்? இல்லை சார். பாட்டு படிச்சு கொண்டு யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. பேர் காட்டுது சேர்க்கு. சார் ஸ்கிரீன் போயிடுச்சு. நான் தான் எடுத்தேம்மா. இப்போ நீங்க சரிம்மா, இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிறது இந்த பாடங்கள் எல்லாம் வந்து பிள்ளைகள் வீடியோ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு. சரியா? மனசுக்குள்ள இறங்கி. சரியா? இப்ப நாங்க இந்த வீடியோ யனதீஷன், இன்னும் 2-3 பேர் என்ன, உங்களோட டீடைல்ஸ் இருக்கு இப்ப எனக்கிட்ட. பேசுறேன் நானு பிறகு. சரியா? சரிதானம்மா? இப்ப நீங்க கவனிக்கணும். சரிதானே? எங்கட வகுப்புல வந்து நிறைய பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். படிக்கிற இடம் அமைதியா இருக்கணும். முதல்ல அமைதியா இருக்கணும். சேர்த்தார வேலைகள் எல்லாம் சரியா செய்யணும். இப்ப இது இல்லாத பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேச வேண்டி வரும். சரிதானே? அந்த வீடியோல
வீடியோ ரெக்கார்டர்ல நீங்க இந்த குழப்படி பண்ண பிள்ளைகளோட பேர் இருக்கும், அதை நான் பார்க்கிறேன் யாருன்னு சொல்லி. சரி, இந்த வினாக்களுக்கு விட எழுதுங்க பாப்போம். இப்ப நீங்க பேசுறது எதுவும் வழங்கவே மாட்டேங்குது. சார் ஒண்ணுமே வழங்கல சார். சரியா பிள்ளைகள் செய்து கொண்டோமா? சார் டைம் தாங்க சார். சரிம்மா. ஓம் சார், எழுதிட்டேன். சார் எழுதிட்டேன் சார். சரிம்மா, கொஞ்சம் பொறுங்க. சார் எழுதியாச்சு சார். சார் வீடியோல சரி. காட்டா? செய்து கொண்டோமா? ஆம் சார். சார் கிருத்திஷா வீடியோல காட்டுறேன். ஓகே, பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். Finish sir. சரி பிள்ளைகள், அப்ப கவனிங்கம்மா. முதலாம் வினா நாங்க சரிப்பிழை பார்க்க போறோம். காகம் குயிலின் முட்டையை அடை காக்கும். சரியாது? சரி சார். சரி சார். சரி சார். ஒட்டேலில் பாட்டி வடை சுட்டம். இல்ல சார். ராங். இல்ல சார். இன்னும் பண்பு பண்ணு. சரி சார். சரி சார். நாய் விருந்தோம்பல் பண்பு. இல்ல சார். நாய் காகிடம் ஈர்க்கிறது. சரி சார். சரி சார். ஓகே, இப்ப நீங்க தெரிவு செய்த சரியான. காகம் குயிலின் முட்டையை அடை காக்கும். சோதனை பிள்ளைகள், காகம் தான் குயிலின் முட்டையை அடை காக்கும். ஹோட்டலில் பாட்டி வடை சுட்டார். பாட்டியா வடை சுட்டாங்க? இல்ல சார். இல்ல சார். சமையற்காரன். சமையற்காரன் சரியான. காகம் கூடி உண்ணும் பண்பு கொண்டது. ஆமாவா? ஓம் சார்.
பாகம் கூடி உண்ணக்கூடிய பண்பு இருக்குது. நாய் விருந்தோம்பல் பண்பில் சிறந்தது. விருந்தோம்பல்னு சொன்னா எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிடுறது தான் விருந்தோம்பல். சிறந்த தவறானது. நாய் காகத்திடம் ஏமாந்தது. ஆமாவா? எத்தனை பிள்ளைகள்? இப்ப பிள்ளைகள் முதல்ல சொல்லியிருந்தேன் ஒரு வினாவுக்கு எத்தனை புள்ளிகள் தர போறதா சொல்லி. எத்தனை வினா புள்ளி? 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு 10ம் சார் 10க்கு 10 இருந்தா ஒரு ஸ்டார் போட்டு சொல்லுங்க. தமிழ்ல 10க்கு 10 சார். இப்ப 10க்கு 10 சார். சரியா சார்? சார் அனசும் 10 சார் இமாசு சஞ்சனா 10க்கு 10. 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. அடுத்து நாங்க ஒரு பயிற்சி பார்க்க போறோம். இந்த பயிற்சி பிள்ளைகள் சதனமா இங்க சேர் வந்து ஒரு கட்டத்துல விடைகள் தந்திருக்கும். விளங்குதா அந்த விடைகள்? எக்ஸ்கியூஸ் மீ சார். அந்த விடைகளுக்குரிய வினாக்கள் தான் பணி இருக்கு. அப்ப இந்த வினாக்களுக்குரிய விடையை இந்த கட்டத்துல இருந்து நீங்க தெரிவு செய்து சரியா? சரி சார். ஓகே, செய்யுங்க பாப்போம். விடை எழுதாம கேள்வி எழுதிட்டு விடைய பார்த்து எழுதலாம் தானே சார்? ஓமா, அப்படி செய்யலாம். எக்ஸ்கியூஸ் மீ விடையும் எழுதி சார். முடிச்சு கொண்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் ஃபோனுக்கு அந்த கட் ஆகி திருப்பி ஜாயின் ஆனதுக்கு கவரேஜ் ப்ராப்ளமால கட் ஆகி ஜாயின் ஆனேன் சார். இப்பதான் ஜாயின் ஆனேன். நான் இதுக்கு முதல்ல இருந்து இது ஒருக்கா காட்ட முடியுமா சார்? ஓமா, நீங்க இதை இந்த பயிற்சியில இருந்து ஆரம்பிச்சு செய்து கொண்டு போங்க. ஓகே சார்.
சரியா பிள்ளைகள் செய்து கொண்டோமா? நோ இல்ல சார் எழுதிட்டேன் கொஞ்சம் சரிம்மா Time செய்து தான். வீடியோல காட்டுங்க. முடியுமான பிள்ளைகள் பயிற்சி கோப்பி அனுப்பி வைங்க. செய்யற பிள்ளைகள் செய்து கொண்டு இருங்க. சார் எழுதி முடிச்சாச்சு சார். இஃபா எழுதிட்டீங்க, ஓகேம்மா. ஓம் நிக்காவாமா? நிக்காவா? சார் அனாஸ் எழுதியாச்சு. ஓ, அனாஸ்ட பயிற்சி கோப்பி பார்க்குறேன். தீஃபா பயிற்சி கோப்பி விலங்கலம்மா? கிருத்திஸ் கொஞ்சம் இருங்கம்மா. கயானா பயிற்சி கோப்பி விலங்கு. கிருத்திஷா சார் அனாஸ் பார்த்துட்டேன். ஜனுஷியோட பயிற்சி கோப்பி விலங்கலம்மா? பாத்துட்டீங்களா சார்? சார் இல்லை. நிவேந்திரன் ஜனுஷியா பயிற்சி கோப்பி விலங்கல உங்களோட அம்ரா ஓகே. சார் நிவேந்திரன் விலங்கலம்மா? நிவேந்திரன் தீஷா ஓகேம்மா. நிவேந்திரன் சரி. கயானா ஓம் அத்தீஃபா முதல்ல சொல்லிட்டேனே விலங்கு. சார் அப்துல் கரீம் செஞ்சிட்டேன் சார். ஓகே சரி. இப்ப நாங்க சரியான விடைகள் பார்ப்போமா பிள்ளைகள்? சரி சார். சரி சார். ஓகே சார். கவனிங்க. நாயின் நாவில் இருந்து இடைவெளி சொட்டியது. நீர் என்னம்மா? சொட்டியது. நீர் சொட்டியது. நீர்னு எழுதியிருந்தா சரி போட்டுக் கொள்வோம். சமையல்காரன் இடைவெளி சுட்டுக் கொண்டிருந்தான். வடை சுட்டுக் கொண்டிருந்தான். ஏமாந்த நாய் இடைவெளி குனிந்தபடி ஓடியது. ஓடியது. காகத்தின் கூட்டில் இடைவெளி முட்டையிடும். நாயின் மேல் எச்சம் போட்டது. பிள்ளைகள், இவ்வாறு பொருத்தமா எழுதியிருக்கமா? பொருத்தமா திருத்திக் கொள்ள போறீங்க. சார் 10 மார்க்ஸ். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி. நாயின் நீர் சொட்டியதுன்னு இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. சமையல்காரன் வடை சுட்டுக் கொண்டு வடை எழுதியிருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. ஏமாந்த நாய் தலை குனிந்தபடி தலை. காகத்தின் கூட்டில் குயில் முட்டையிடும். நாயின் காகம் எச்சம் போட்டது. சரி. 2 வினாக்கள் 2 புள்ளிகள். 5 வினாக்கள் 10 புள்ளிகள். 10க்கு 10ம் சரியாக இருக்குமா இருந்தால் நாங்க ஒரு ஸ்டார் போட்டோம். ஓகே சார். நிவேந்திரன் 10க்கு 10. ஓகேம்மா. 10க்கு 10 சார். சரி. இங்க சார் 5 வினாக்கள் விளக்க பாருங்க. 10க்கு 10 சார். ஓ, இந்த வினாக்கள் பிள்ளைகளுக்கு விளங்குதா? சார் நானும் 10. எஸ் ஓ சார். 3ஆம் வினாவா? சரி பிள்ளைகள், இந்த வினாக்களை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இது உங்களுடைய சரியாம்மா? ஓ சார். சரியாம்மா. இத நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க.
சார் செட்ல கொஞ்சம் போட்டு விடுவீங்களா? ஓமா சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க அடுத்த வகுப்புல எழுத்துக்களின் வகைத்தொகை அறிதல் தொடர்பா படிக்க போறோம். அடுத்த வகுப்புல என்ன படிக்க போறோம்? எழுத்துக்களின் வகைத்தொகை. எழுத்துக்களின் வகை தொகுப்பை. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த வகுப்புல இந்த பாடம் படிக்க இருக்கிற அதே சந்தர்ப்பம். ஒரு நிமிஷமா. சரியா? இன்றைய நாள் நாங்க படிச்ச பாடம் சரிதானே பிள்ளைகள்? பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தலைப்பு? என்ன ஓம் சார். ஏமாந்த நாய் பாடம் படிச்சிருக்கோம். இந்த பாடத்துல இருந்து மிக முக்கியமான சில படிப்பினைகளை படிச்சிருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த பாடத்தில் இருந்து வரத்தக்க வினாக்கள் எல்லாம் செய்து பார்த்திருக்கோம். ஆமா, ஓம் சார். நாள் பாடம் நிறைவு. நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? வகுப்புலதான் சந்திக்க போறோம். அது வரைக்கும் பாய், குட் நைட். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். குட் நைட்.